இன்னைக்கு நம்ம கிராமத்து காம கதையில பார்க்க போற கதை கிளியில பார்க்க போற கிளிப்பான கதை நண்பனின் பொண்டாட்டி. ஆலம்பட்டின்னு ஒரு கிராமத்துல கார்மேகம் பார்த்திபன்னு ரெண்டு உயிருக்குயிரான நண்பர்கள் இருந்தாங்க. அதுல கார்மேகத்துக்கு பொண்ணு பார்க்க போனாங்க. பொண்ணு பார்க்க போறப்ப கார்மேகம் தான் குடும்பத்தோட பொண்ணு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். போறப்ப பார்த்து வந்துட்ட ஊருக்குள்ள பொண்ணை பத்தி விசாரிச்சுட்டு நீ ஊருக்கு வந்துரு, அங்க வந்து நான் என்னன்னு கேட்டுக்கிறேன்ட்டு போயிட்டான். கார்மேகமும் போய் பொண்ணை பார்த்துட்டு ஊருக்கு வந்துட்டான். பார்த்திபனும் விசாரிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டான். உடனே கார்மேகம் பார்த்திவன்ட்ட பொண்ணை பத்தி விசாரிச்சேன் அப்படிங்கிறப்ப உடனே பார்த்திவன் சொன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை லவ் பண்ணிருக்குன்னு சொன்னாங்கடா ஊருக்குள்ள அப்படிங்கிறப்ப கார்மேகம் சொன்னா அவள்கிட்ட நானும் தனியா பேசினேன், அவ உண்மையெல்லாம் சொல்லிட்டா, அந்த பையன் தான் இவளை லவ் பண்ணானா, இவ லவ் பண்ணலையா அப்படிங்கிறப்ப பார்த்திபன் எதா இருந்தாலும் விசாரிச்சு கல்யாணம் முடிச்சுக்கிறா அப்படின்னு சொல்றப்ப நல்லா விசாரிச்சுட்டா. அவளும் ஆள் பார்க்க முளையெல்லாம் நல்லா பெருசா, குண்டியெல்லாம் பெருசா, ஆள் சூப்பரா இருக்கா, அவளை விட்டாலும் வேற ஒருத்தி கிடைக்காது, அதனால இவளைய முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றப்ப பார்த்திபன் அதுக்கு மேல எதுவுமே சொல்லல. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் கார்மேகத்தை பார்க்க பார்த்திபன் வீட்டுக்கு போனேன். கார்மேகம் வெளியே போயிருந்தேன். உடனே பார்த்திபன் முன்னாடி இவனை ஒரு மாதிரி மேலே இங்கேயுமா பார்த்துட்டு, சின்ன வயசுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் எல்லா விஷயமும் ஒன்னாதான் செய்வீங்கன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு அப்படின்னு கேக்குறப்ப ஆமாங்க அப்படிங்கிறப்ப அவன் சிரிச்சுக்கிட்டு எல்லாமே ஒன்னாதான் செய்வீங்களா அப்படின்னு அவன் செக்ஸியா பேச ஆரம்பிச்சிட்டா. பார்த்திவனுக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, இவன் என்கிட்ட ஒரு மார்க்கமா தான் இருக்கா, கார்மேகம் செத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நான் வீட்டுக்கு கிளம்புறேங்கன்னு கிளம்பி போயிட்டான். அண்ணல இருந்து பார்த்தா பார்த்திவன் வீடு பக்கத்துலதான். கார்மேகம் பொண்டாட்டி இவனை ஒரு மார்க்கமாவே பார்த்துக்கிட்டே இருந்தா. உடனே இவனும் நண்பனோட பொண்டாட்டி பார்க்க கூடாதுன்னு பார்க்காமலே இருந்தான். ஒரு நாள் பார்த்திபன் வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்தான். படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப கார்மேகம் பொண்டாட்டி பணியாரம் சுட்டு எடுத்துட்டு வந்து பார்த்திபனோட குஞ்ச தட்டி எழுப்புனான். உடனே பார்த்திபன் தடாபடான்னு எந்திரிச்சு என்னங்க அப்படிங்கிறப்ப இல்லைங்க பணியாரம் சாப்பிடுங்க அப்படின்னோடனே இல்லைங்க எனக்கு வேணாம் நீங்க போங்க நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவன் சொன்னா இதுக்கெல்லாம் போய் கூச்சப்படுறீங்க, கல்யாணம் ஆகாத ஆளுங்கிறீங்க, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு அவன் செக்ஸியா பேசினான். இல்லைங்க நீங்க ஃப்ரெண்டோட பொண்டாட்டி இப்பெல்லாம் பேசாதீங்க நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டான். கார்மேகம் வேலைக்கு போயிடுவான். வேலைக்கு போனவனே பார்த்திவன் வீட்டுலதான் இருப்பான். பார்த்திவன் வீட்டுக்கு நேரா வந்து இவனை அங்க தடவை இங்க தடவைன்னு இருந்தா. பார்த்திபனும் பொறுத்து பார்த்துட்டு அவள்கிட்ட ஓப்பனாவே சொல்லிட்டான், இனிமேல் இப்படி பண்ணீங்கன்னா நான் வந்து கார்மேகத்திட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லவும் அவன் என்ன சொன்னானா, நீ என் ஆசைக்கு என்னங்கன்னா நான் அவன் கூட வாழ மாட்டேன், அவன் கூட பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, நீ என்னமோ செய்யும் சொல்லிட்டு இவன் போயிட்டான். அண்ணல இருந்து பாத்தீங்கன்னா கார்மேகம் உண்மையிலே இருந்தான். அவனும் போய் என்னன்னு கேட்டா ஒண்ணுமே சொல்லவே இல்லை. உடனே இவன் கார்மேகத்தை தனியா கூப்பிட்டு போய் என்னதான்டா பிரச்சனை, ஏன்டா இப்படியே இருக்கு அப்படிங்கிறப்ப முன்ன மாதிரி என் பொண்டாட்டி இல்லடா, என் கூட பேசவும் மாட்டேங்கிறா, படுக்கவும் மாட்டேங்கிறா, நானும் நைட்டு போய் வாடி செய்யலாம்னா பக்கத்துல கூட விட மாட்டேங்கிறா, என்னன்னே தெரில, எனக்கு வாழ்க்கையே பிடிக்கல அப்படி இப்படின்னு கார்மேகம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இவனுக்கு விஷயம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இவன் நம்மளை நோங்கிக்கிட்டு இவனை போட விட மாட்டான் அப்படின்ட்டு இவன் போய் கார்மேகம் பொண்டாட்டிய தனியா கூப்பிட்டு எதுக்கு இப்படி பண்றேன் ஃப்ரெண்டை போட்டு, அவன் செய்ய கூப்பிட்டா போய் செய்ய வேண்டியதானே, ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு இவன் கேட்கவும் உடனே அவ சொன்னா உனக்கு தேவையில்லாத விஷயம், நீ என்ன போடுறதுன்னா வா போடலாம், நான் எவன் கூட போறேன் போகலங்கிறதெல்லாம் உனக்கு முக்கியம் இல்லைன்னு இவ ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இவனுக்கு நம்மளை போடணுங்கிற வெறி ஆகி போச்சு, இதுக்கு மேலே இவளை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணானா சரி நான் உன்னை செய்யறேன், அடுத்த வாரம் கார்மேகம் வெளியூர் போறேன்னா அடுத்த வாரம் நீ வா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறப்ப அவன் சொன்னா சரி அப்படிங்கிறப்ப பார்த்திபன் சொன்னா அது வரைக்கும் என் ஃப்ரெண்டு கூட நீ நல்லா செஞ்சுக்கிட்டு அவனை சங்கடப்படுத்தாத அப்படின்னு சொல்றப்ப அவன் இல்ல மாதிரியே உன் ஃப்ரெண்டு கூட நான் நல்லா செய்யறேன் அப்படின்ட்டு அவளும் போயிட்டான். உடனே இவன் என்ன பண்ணானா இவளுக்கு சரியான ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்து ஊர்ல இருக்க சித்த வைத்தியரை போய் பார்த்தான். போய் பார்த்தவன் அவர்கிட்ட இந்த மாதிரி பஞ்சாயத்தை பூரா சொல்லவும் அவர் சொன்னாரு, அதான் போட ஆள் கிடைக்காம தர்றான், நீ என்னடா வந்தா போட்டு தள்ள வேண்டியதான்றா அப்படின்னு அவர் சொல்லவும் என்னதான் இருந்தாலும் நண்பன் தான் முக்கியம், நட்புக்கு முன்னாடி செக்ஸ் எல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படின்னு இவன் பேசவும் அந்த ஆளுக்கு உன ரொம்ப பிடிச்சு போச்சு. என்னதான் இருந்தாலும் நட்புக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறவனுக்கு நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறப்ப கார்மேகம் எத்தனை நாள் ஊருக்கு போறான் அப்படிங்கிறப்ப 10 நாள் போறான் அப்படிங்கிறப்ப அந்த ஆள் ஒரு மாத்திரை கொடுத்தாரு. இந்த மாத்திரையை போட்டேன்னா 10 நாளைக்கு என்ன செஞ்சாலும் அவன் குஞ்சு எந்திரிக்காது, இந்த மாத்திரையை போட்டுக்க, அவன் ஒன்ன செஞ்சு சளிப்பாகி போய் பழையபடி அவன் புருஷன் கூட வாழ போயிடுவா அப்படின்னு இவரு மாத்திரையை கொடுத்து விட்டாரு.
இவனும் திரும்ப ஊருக்கு வந்துட்டான். வந்தவனு கார் மேகமும் ஊருக்கு போயிட்டான். இவன் அன்னைக்கு நைட்டு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சும்மா அன்னைக்கு பார்த்து அவனை போடு பொண்ணு போட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. இவன் அன்னைக்கு காலையில மாத்திரையை போட்டு முழுங்கிட்டான். வந்தவனே இவன் என்ன செய்யலாமா அப்படிங்கிறப்ப, நீதான் என் மேல ரொம்ப ஆசைப்பட்ட, அதனால நீயே நல்லா என்னைய செஞ்சுக்க அப்படிங்கிறப்ப இவனும் போய் அவனை கட்டி பிடிச்சு அங்க தடவை இங்க தடவை கடைசியா அவன் வேட்டி அவுத்து விட்டு குஞ்சா பார்த்தா குஞ்சு எந்திரிக்கவே இல்லை, படுத்த படுக்கையா இருக்கு. உடனே இவ கேட்டா, என்ன பார்த்துக்கோ அவன் குஞ்சு இப்படியே இருக்கு, எந்திரிக்காத உடனே அவன் சொன்னா, நான் தான் சொன்னேல என்னால உன்னைய செய்ய முடியாதுன்னு, நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட அப்படிங்கிறப்ப, நீ வேற இந்த மாதிரி படுத்து இந்த குஞ்செல்லாம் எழுப்புறது ரொம்ப ஈஸின்னு இவன் சாட்டுக்கு அவன் குஞ்சை பிடிச்சு சப்ப ஆரம்பிச்சிட்டா. சப்புன்னு சப்பி இவளும் அரை மணி நேரம் சப்பி பார்த்திருக்கா. குஞ்சு எந்திரிச்ச பாட்டக்கானா. சரின்னு இவளும் இதை வச்சு அதுல தேய்ச்சி பார்த்திருக்கா. அந்த குஞ்சு எந்திரிச்ச பாட்டே காணா. அவளை உள்ள விட்டு பார்த்திருக்கா. உள்ளே போகாம டங்கின்னு படுத்துக்கிட்டே இருந்திருக்கு. உடனே இவன் என்ன பண்றேன்னு தெரியாம, சரி இன்னைக்கு விட்டு நாளைக்கு நான் உனக்கு நல்ல சத்தான ஆகாரமா கொடுத்துட்டு நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு வீட்டுக்கு போய் அடுத்த நாள் காலையில பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாம் வாங்கி கொண்டு வந்து பார்த்திவனுக்கு கொடுத்து சாப்பிட வச்சுட்டு, இன்னைக்கு நைட்டு நான் வரேன், இன்னைக்கு நைட்டு பாரு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டும் வந்திருக்கான். வந்தவன் என்ன பண்ணா, வந்தவ அவன் ட்ரெஸ்ஸை பூரா அவுத்துட்டு இவளும் ட்ரெஸ்ஸை பூரா அவுத்துட்டு போட்டு அவனை பரட்டி குஞ்ச தடவுன்னு தடவி எண்ணெயை போட்டு நீவி பார்த்திருக்கா. எந்திரிக்கவே இல்லை. இவன் என்னடா இது, இவனுக்கு இருக்கிறது குஞ்சு தானா இல்ல வேற எதுமான்னு யோசிச்சுட்டு, சரி ஒரு 2-3 நாளைக்கு நீ சத்தான ஆகாரமா சாப்பிடு, அதுக்காக நம்ம செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு 2-3 நாள் சென்று சத்தான ஆகாரமா கொடுத்துட்டு 2-3 நாள் சென்று திரும்ப வந்து அவன் குஞ்ச பிடிச்சி சப்புன்னு சப்பி பார்த்திருக்கா. அது பெருசான பாட்டையும் தானே செய்யவும் இல்லை. இவன் ஆள் சோர்ந்து போயிட்டா. 9 நாள் ஆகி போச்சு. 10வது நாள் இவனை இன்னைக்கு எப்படி செஞ்சே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு போய் இவனை தடவி வாய் வலிக்க இவ்வளவு 2 மணி நேரம் ஊண்டி இருக்கா. கொஞ்சம் கூட எந்திரிக்கல. இவளுக்கே கோவம் வந்துருச்சு. நீ எல்லாம் ஆம்பளையே கிடையாதுடா, ஏன் புருஷன் தாண்டா ஆம்பளை, அவன் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொன்னாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கான், நீ என்னடா 10 நாளா போட்டு உருன்னு உருவுறேன், சப்புன்னு எந்திரிக்கவே இல்லை, நீ எல்லாம் ஆம்பளே இல்லடா, இனிமேல் மூஞ்சில கூட முழிக்க மாட்டேன்னு கார் மேகம் பொண்டாட்டி காரை திப்பிட்டு போயிட்டா. உடனே இவனும் அப்பா என்னோட இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சுன்னு அடுத்த நாள் கார் மேகம் வந்தவனே பகல்லையே அவங்க ஷிஃப்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு முடிச்சவனே அவன் வெளியே வந்து இவனை ஏதோ ஒரு மண்புழு மாதிரி பார்த்துட்டு போறா, நமக்கு நம்மளோட நண்பன் வாழ்க்கை தான் முக்கியம்னு சொல்லிட்டு இவனும் திரும்ப அந்த சித்த வைக்கிறத போனா. அவரும் ஒரு மாத்து மருந்து கொடுத்தாரு. இவன் வந்து அந்த மாத்து மருந்தை போட்டவனே பழையபடி இவன் கொஞ்சம் சரியாயிடுச்சு. இந்த கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, நண்பர்கள் ரொம்பவே முக்கியம். ஒரு நண்பன் நம்மளை நம்பி வீட்டுக்குள்ள விடுறானா அவன் நம்ம மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கிறத நீங்க உங்க மனசுல தெளிவா வச்சுக்கணும். ஏன்னா நட்பு தான் என்னைக்குமே உங்களை காப்பாற்றும்.